மயிலாடுதுறையில் பரபரப்பு. பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் மா.க. ஸ்டாலின் அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சாலை மறியல். நடந்தது என்ன என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காணொளி. பேரன்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க வேலாமர் கார்த்தி. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல் ஐகானை கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி களமிறங்கிய 10 தொகுதிகள்ல தருமபுரிக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய தொகுதி மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி. இந்த தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளருடைய வெற்றி அந்த தொகுதி மக்களால ஆமோதிக்கப்படக்கூடிய வெற்றியா அமைஞ்சிருக்கு. இந்த சூழ்நிலையில தேர்தல் அன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் மா.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவாக விழக்கூடிய ஓட்டுகளை அத்தனையும் வாக்காளர் பட்டியல்ல இல்லாமல் போயிருக்கு. ஒரே ஒரு பூத்துல மட்டும் 450க்கும் மேற்பட்ட வாக்குகள் விடுபட்டிருப்பதாக அதிர்ச்சி தகவலை தெரிவித்து மா.க. ஸ்டாலின் அவர்கள் போராட்டத்துல இறங்கியிருக்கிறாரு. என்ன நடந்துச்சு அப்படின்னு நாம விசாரித்த போதுதான் பல அதிர்ச்சி ஊட்டும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும், சென்னையில பிரபலமான டாக்டர் ஒருத்தர் இருக்கிறார், 5 ரூபாய் டாக்டர் ராமமூர்த்தி அவர்கள். மருத்துவத்தை பணத்திற்காக செய்யாம மனதிற்கு திருப்திக்காக செய்யக்கூடிய மிக பிரபலமான டாக்டர் ராமமூர்த்தி அவர்கள். அவருடைய வாக்கு அவருடைய சொந்த ஊரான மயிலாடுதுறையில இருக்கு. இப்படியாக மயிலாடுதுறை நகரத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய தேசிய மேல்நிலைப் பள்ளியில தன்னுடைய வாக்குரிமையை தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக தள்ளாத வயதிலும் ஏறத்தாழ அவருக்கு 80 வயதிற்கு மேலாக இருக்கும். 80 வயதிலும் தன்னுடைய வாக்குரிமைய ஜனநாயக கடமையை ஆற்றணும்னு மயிலாடுதுறைக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் பயணம் மேற்கொண்டு வந்து வாக்கு செலுத்த அவர் காத்திருந்த போதுதான் அவருக்கு அதிர்ச்சி அளித்திருக்கிறாங்க, உங்களுக்கு ஓட்டு இங்க இல்லைன்னு. அத்தோடு மட்டும் நிக்கல, மா.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஓட்டு போடணும் மகாராஷ்டிரால இருந்து கிளம்பி வந்திருக்கிறாங்க. 2-3 நாட்கள் பயணம் மேற்கொண்டு மயிலாடுதுறை சேர்ந்தவர்கள் மகாராஷ்டிராவில் தொழில் நிமித்தமாக போனவர்கள் எல்லாம் 3-4 நாட்கள் பயணம் மேற்கொண்டு மயிலாடுதுறைக்கு வந்திருக்கிறாங்க. அவருடைய வாக்குகளும் வாக்காளர் பட்டியல்ல இல்லைன்னு சொல்லி நீங்க ஓட்டு போட முடியாது அப்படின்னு அந்த டாக்டர் அவர்களையும் மகாராஷ்டிரால இருந்து வந்திருந்தவர்களையும் ஓட்டு போட விடல. இந்த தகவலானது மா.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவிக்கப்படுது. உடனடியாக மா.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த பூத்துக்குள்ளார வந்து ஆய்வு பண்றாரு. அப்படி ஆய்வு பண்ற போதுதான் அந்த ஒரே ஒரு பூத்துல மட்டும் 450 வாக்குகள், சராசரியா ஒரு பூத்துல 1000 வாக்குகள் இருக்கும். அப்ப 450 வாக்குகள்னா 45% வாக்குகள் அந்த இடத்துல நீக்கப்பட்டிருக்கு. இதை பார்த்து அதிர்ந்து கொதித்து போன மயிலாடுதுறையினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் மா.க. ஸ்டாலின் அவர்கள் அதே இடத்துல முன்னாள் மாவட்ட செயலாளர் சித்தமல்லி பழனிசாமி அவர்கள், மாநில வன்னியர் சங்கத்தினுடைய செயலாளர் தங்க ஐயாசாமி அவர்கள், வன்னியர் வளர்ச்சி குழுவுடைய மிக முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய அரங்காவலராக இருக்கக்கூடிய ஐயப்பன் அவர்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டவர்களை ஒன்று திரட்டி அந்த இடத்துல சாலை மறியலை செய்திருக்கிறாங்க. அங்கே விரைந்து வந்த காவல்துறை அவர்களை சமாதானப்படுத்துவதில் முனைப்பார்ந்ததை தவிர்த்து மகாராஷ்டிராவிலிருந்து 3-4 நாட்கள் பயணம் மேற்கொண்டு வந்திருக்கிறானே, அவனுடைய ஓட்டுரிமை இங்கெல்லாம போயிடுச்சு, அவனுடைய ஜனநாயக கடமை ஆற்ற முடியாம போயிடுச்சு, அவன் இந்த நாட்டுடைய குடிமகன் தானே, அவனுடைய அடிப்படை உரிமை பறிக்கப்பட்டிருக்கேன் என்பதற்கு நீதி கிடைக்கல. 80 வயதை கடந்த ஒரு மருத்துவர், மக்கள் சேவை ஆற்றக்கூடியவருடைய ஓட்டு அங்க பறிக்கப்பட்டிருக்கு. இப்படியான அராஜகங்கள் தொடர்ச்சியாக மயிலாடுதுறை தொகுதியில பல இடங்கள்ல நடந்திருக்கு. ஆனா அத்தனையும் கடந்து மா.க. ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெறப் போகிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வென்றுவிடக் கூடாது என்கின்ற சூழ்ச்சியை ஆளும் கட்சி இப்படியாக செய்திருப்பதாக வெளிப்படையாக பாட்டாளி மக்கள் கட்சியினர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. இந்த தொகுதியில மக்களை சந்திக்க திராணி இல்லாமல் திமுக களமிறங்க பயந்துகிட்டு காங்கிரஸ் ஒப்படைச்சாங்க. இன்னொரு பக்கம் அதிமுகவும் முரசு சின்னத்தில் ஒப்படைச்சாங்க. இந்த போட்டியே பாமகவுக்கும் நாத்தாக்காவுக்குமாக மாறி போனது. இந்த சூழ்நிலையில இப்படியான அராஜகங்கள் அங்க நடந்திருக்கு. ஜனநாயகத்தை மீட்டெடுப்போம், ஜனநாயகத்தை காப்போம். இனிவரும் தேர்தல்களில் முன்னெச்சரிக்கையாக களமாடுவோம். நன்றி.